அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபு துராப் மண்ணின் தந்தையே என்பதாக அழைத்தால் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். ஏன் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மண்ணின் தந்தையே என்பதாக பெயர் வந்ததற்கு காரணத்தை வரலாறுகளை கூறுகிறார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளார் வீட்டுக்கு செல்கிறார்கள். அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு செல்லும்போது அந்த வீட்டிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும் இருக்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கிறார்கள், உன்னுடைய கணவர் எங்கே, என்னுடைய மருமகன் எங்கே என்பதாக கேள்வி கேட்கிறார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்கிறார்கள், எனக்கும் என்னுடைய கணவருக்கும் சிறு வாக்குவாதம், அதனால் என் மீது கோபித்து கொண்டு வெளியிலே சென்று விட்டார்கள் என்பதாக பதில் சொல்கிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகனை தேடி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவரை தேடி வெளியிலே செல்லும்போது பள்ளிவாசலிலே யதார்த்தமாக பார்க்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலிலே ஒருக்கணித்து படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மேனியிலே மண்கள் எல்லாம் படிந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை தேடி வந்தவாறு அவர்களை எப்படி எழுப்புகிறார்கள்? நகைச்சுவையாக, அதாவது தன்னுடைய மருமகனை எப்படி எழுப்புகிறார்கள்? அவர்கள் மேனியிலே மண் படிந்திருக்கிறது. அந்த மண்ணை தட்டியவாறு, அபு துராப் எழுந்திருங்கள், மண்ணின் தந்தையே எழுந்திருங்கள் என்பதாக தன்னுடைய மருமகனை நகைச்சுவையாக அங்கு பெயர் கொண்டு அழைத்து தன்னுடைய மருமகனை அந்த படுக்கையை விட்டும் எழுப்புகிறார்கள். அன்றையிலிருந்து அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அபு துராப் மண்ணின் தந்தையே என்பதாக யார் அழைத்தாலும் மிகவும் சந்தோஷப்படுவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஏன் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் என்பதாக சொன்னால், எப்படி அலி ரலியல்லாஹு அவர்களை அபு துராப் மண்ணின் தந்தையே என்பதாக அழைத்தால் அவர்கள் சந்தோஷப்பட்டார்களோ, அதே போன்று நம்முடைய இறைவனை, நம்முடைய அல்லாவை ரப்பி ரப்பனா என்பதாக அழைத்தால் அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்படுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் சொல்லும்போது, ரப்பனா லலம்னா வ அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யா அல்லாஹ் என்பதாக துவாவை ஆரம்பிக்கவில்லை, ரப்பனா என்ற அந்த ரப்பு என்ற வார்த்தையை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அதே போன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்டார்கள், அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், என்னை ஒரு தீங்கு தொட்டுவிட்டது, எனக்கு நீ கருணை புரி என்பதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான், இது நாதா ரப்பஹு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய ரப்பை அழைத்த போது, அல்லாவை அழைத்த போது என்பதாக கூட சொல்லவில்லை, ரப்பை அழைத்த போது என்பதாக அல்லாஹ் அந்த ரப்பு என்ற வார்த்தையை பிரியப்படுகிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனிலே பல துவாக்கள் ரப்பனா என்பதாகத்தான் ஆரம்பிக்கப்படுகிறது. ஏன் இதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான்? பிரார்த்தனையை ஆரம்பிக்கும் போது ரப்பி என்பதாகவும் ரப்பனா என்பதாகவும் நாம் ஆரம்பித்தால் அது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த வார்த்தையாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அதனால் அல்லாஹ்வை நாம் அல்லாஹ் என்று அழைப்பதை விட அல்லாஹ்வை ரப்பு என்ற வார்த்தையை கொண்டு அழைப்பதை அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான். அதனால் அந்த ரப்பு என்ற அந்த வார்த்தையை கொண்டு நாம் ஆரம்பித்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். ரப்பனா என்ற வார்த்தையில் ஆரம்பித்த எந்த துவாவையும் அல்லாஹ் மறுத்ததில்லை, ஏற்றிருக்கிறான் என்பதற்கு குர்ஆன் சாட்சியாக இருக்கிறது. அதனால் நாமும் ரப்பனா என்ற அந்த வார்த்தையை கொண்டு துவாவை ஆரம்பிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றதை போன்று நம்முடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்ற துவாவோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.